ஒரு நாள் காலை எழுந்தபோது அவன் நிழல் அவனை விட்டு பிரிந்து காப்பி குடித்துக் கொண்டிருந்தது. அர்ஜுன் ஒரு சாதாரண வங்கி ஊழியன். அவனது வாழ்க்கை ஒரு கடிகார முள் போல ஓடிக்கொண்டிருந்தது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை எண்கள் கோப்புகள் என அவனது உலகம் மிகச் சலிப்பாக இருந்தது. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வராதா என்று அவன் தினமும் சலித்துக் கொள்வான். ஒரு நாள் இரவு வேலை முடிந்து திரும்பும்போது வானத்திலிருந்து ஒரு பச்சை நிற விண்கள் அவன் முன்னால் விழுந்தது. பயத்தில் பின்வாங்கிய அர்ஜுன் தற்செயலாக அந்த கல்லைத் தொட்டான். ஒரு பலமான மின்சாரம் அவன் உடலில் பாய்வது போல உணர்ந்தான். மறுநாள் காலை எழுந்தபோது அவனது உலகம் டிராஸ்டிக்காக மாறியிருந்தது. அவன் கண்ணாடியை பார்த்தபோது அவனது நிழல் அவனுடன் இல்லை. அது தனியாகச் சுவரில் அமர்ந்து காப்பி குடித்துக் கொண்டிருந்தது. வெளியே வந்த அர்ஜுனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவனால் இப்போது மற்றவர்களின் எண்ணங்களை ஒலிகளாக கேட்க முடிந்தது. தெருவில் சென்ற நாய் ஒன்று இன்று பிஸ்கட் கிடைக்குமா என்று கேட்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. வங்கிக்குச் சென்றபோது அங்கே ஒரு கொள்ளை முயற்சி நடப்பதை முன்கூட்டியே உணர்ந்தான். கொள்ளையர்களின் மனதிலிருந்த திட்டத்தை அவனது புதிய சக்தி காட்டிக் கொடுக்கியது. ஒரு சாதாரண ஊழியனாக இருந்த அர்ஜுன் நொடிப்பொழுதில் அங்கிருந்த அனைவரையும் காப்பாற்றி ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறினான். மாலையில் தன் நிழலுடன் பேசிக் கொண்டிருந்த அர்ஜுன் புரிந்து கொண்டான், வாழ்க்கையில் மாற்றம் என்பது நாம் எதிர்பாராத நேரத்தில் நாம் கற்பனை செய்ய முடியாத வடிவில் வருமென்று. சலிப்பான வங்கி ஊழியன் இப்போது இரகசியமாக உலகைக் காக்கும் ஒரு நிழல் வீரன்.